இது என்னுடைய கோரிக்கை. எல்லாரும் ஒன்றா சேருங்க. மொபைல் போனில் காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்குள்ளே பேசுறீங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் 2 ஆள் 10 ஆள் 20 ஆள் 30 ஆள் கொஞ்சம் பேர் வசதி பிரச்சனை இவங்க ஏன் பேசக்கூடாது? எல்லாம் பேசுறீங்க. ஐயா நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டணும். அவ்வளோதான். எங்க கூட்டணும்? அங்க அதே திருச்சியில கும்பகோணத்தை கூட்டணும். கும்பகோணத்தை கூட்டி அந்த தெய்வம் அங்க இருக்கு. தெய்வத்துல நாகேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய சிறை காப்பகத்தில் இருக்கிறது. சிறை கைதியா இருக்கு. என்ன கவனிங்க? இன்னைக்கு எவ்வளவு பாட்டெல்லாம் பாட்டீங்க பாட்டீங்க இல்லையா? உங்களை நான் கேட்கலாம். பழைய போலீஸ் ஆஃபீஸரை கேட்பேன். என்ன பெரிய டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கூப்பிடக்கூடிய மாணிக்க வாசல் சிறை கைதியா இருக்க இவரையும் கூப்பிடுவேன் கேட்பேன். அப்படியா? ஆமா, பூஜை கிடையாது. அன்றாட பூசனை செய்யணுமா இல்லையா? கிடையவே கிடையாது. போய் சொல்லுவாங்க பூசனைன்னு சொல்லிட்டு. பூசனைங்கிறது விளக்க காட்டி எல்லாரும் பார்த்து நம்ம கும்பிட்டதுக்கு அது பேர் தான் பூசனை. ஐயரும் அவரும் வீட்டுக்குள்ள க்ளோஸ்ட் ரூம்ல மூடிய ரூமை மூடிக்கிட்டு அதை போய் பார்க்கறதுக்கு இல்லை. அதை நீங்க ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்குள்ள நீங்க பேசணும். உங்களால் அது முடியாது. முக்கியமா இவரால் முடியும், இவரால் முடியும், இவரால் முடியும், லாயரால முடியும். லாயர் பக்கத்திலே இருக்காரு. உறுதியா இவர் மாணிக்கவாதனால ஐயா இருந்தா நான் வரேன் போட்டா சீனியர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. அவர் போயிட்டாங்க. இதோட இருந்தாரு பெரிய இந்தியாவிலே 7 டிஃபென்ஸ் கவுன்சில் கிராஸ் பெரிய ஆளு வேதியா இருந்தாலும் மற்றவங்க நம்ம 77 வயசுல இருக்கிறார். அவர்தான் எங்க கூப்பிடுங்க நான் வரல, நான் கூப்பிட்டா மட்டும் வருவான். அந்த ஒரே ஒரு கோரிக்கை மேற்கொள்ள நீங்க இருக்கிறீங்க. மதுரை காலம் இதை விட்டு டைவர்ட்டிங்கன்னா உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க எங்களை கூட பயணிட வேண்டாம். அச்சலாக உங்களுக்கு செஞ்சிட வேண்டாம். நீங்க செய்வீங்களா? சேர்ந்து செய்யணும் அப்படின்றார். ஆமா, கூட்டு முயற்சி வேணும்ன்றார். ரொம்ப நல்லது. கூட்டு முயற்சியில செய்வோம். எவ்வளவு நாள் சொன்னது நீங்க ஒரு கூட்டத்துக்கு தலைமை ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனை ரெடி பண்ணுங்க. அந்த கூட்டத்தை எங்க நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க அதை பொறுப்பேற்றுக்க முடியும். கூட்டத்துக்கு திருச்சியிலே கூட்டம் போடலாமா? எங்க ஒரு நடு ரோட்ல கூட போடலாம், கொல்லப்புறத்துல கூட போடலாம். பெரிய நாதி மாதிரி மண்டபம்லாம் தேவையில்லை. சாப்பாடு நீங்க எந்த செலவு செய்யணும். நான் வரும்போது ஒரு 300 பேர் வந்து 300 பேருக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துருவேன். தண்ணி பாட்டில். அதுக்கு அடுத்தது